ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அருள்மிகு பெரியநாயகி உடனுரை பெருவுடையார் சித்திரை பெருவிழாவில் இன்றைய நன்னாளில் நமக்கு தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய நன்னிகழ்வில் அடியார் பெருமக்களுக்கு அருள்பாலிக்கும் வண்ணமாறு 4 நாடு வீதிகளில் இறைவனாரும் இறைவையாரும் வலம் வரும் பொழுது அம்பிகை என்ன கோபம் என்று தெரியாமல் ஆலயத்திற்கு அதிவிரைவாக வந்து ஆலயத்தை தாளிட்டு கொண்டால் அதன் காரணம் என்னவென்று அறியாத கைலாசத்தில் வாழ்ந்து அருள்பாலிக்கக்கூடிய எல்லாமல்ல நடராஜ பெருமான் என்ன காரணம் என்று தெரியாது சுந்தரரை அழைத்து என்ன காரணம் என்று கேட்டு வரச் சொல்லும் முதல் நிகழ்வானது தற்பொழுது அம்பாளை சந்திக்கும் நிகழ்வு துவங்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அருள்மிகு கைலாயநாத பெருமானின் இடம்பாகம் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பிராட்டியே, தாங்கள் ஏன் கோபமுற்றிருக்கின்றீர்கள்?
இறைவன் வருகைக்கு முன்பாகவே ஏன் ஆலயத்தை தாளிட்டு கொண்டீர்கள் என்ற காரணத்தை எல்லாமல்ல கைலாசநாத பெருமானாக விளங்கக்கூடிய திரு கூத்தை பெருமான் கேட்டு வரச் சொல்லியிருக்கின்றார் என்பதனை சுந்தர பெருமான் தெரிவிக்க, தாழாத கோபத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை பணிப்பெண்கள் மூலமாக வாழையடி மட்டையாக சுந்தரர் பெருமானை அடித்து துரத்தும் முதல் நிகழ்வானது அம்பிகை திருச்சனிலிருந்து நிகழ்வுறுகிறது. எல்லாமல்ல கைலாசநாதா, தாங்கள் என்ன காரணம் என்று தெரியாமல் சுந்தரர் பெருமானாகிய அடியேனை அம்பிகையின் கோபத்திற்கு காரணத்தை அறிந்து வரச் சொல்லீர்கள். அடியேன் கேட்டதற்கு அம்பிகை தாழாத கோபத்தில் இருக்கும் காரணத்தினால் பணிப்பெண்கள் மூலமாக அடியேனை அடித்து துரத்தி விட்டார் என்பதனை சுந்தரர் பெருமான் இல்லாமல்ல கைலாசநாதர் பெருமானிடம் சொல்ல, இல்லை இல்லை சுந்தரா, நீதான் அதற்கான காரணத்தை தெரிந்து வந்து இங்கு சொல்ல வேண்டும். அது எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் அடியேன் பதில் உரைக்கின்றேன் என்று சொல்ல, மீண்டும் சுந்தரர் பெருமான் இறைவனின் ஆணைக்கு இறங்கி இரண்டாவது முறையாக அம்பிகையை சந்திக்கும் நிகழ்வானது துவங்கப் பெறுகின்றது. மாதொரு பாகமாக விளங்கக்கூடிய தாங்கள் கோபத்திற்கு என்ன காரணம் என்று கைலாசநாத பெருமான் வினவி உள்ளார். தங்களின் கோபம் எதுவாக இருந்தாலும் சரி, அதனை தாழச் செய்ய எம்பெருமான் விடையளிக்கும் பொருட்டாக அடியனிடம் அந்த காரணத்தை கூற வேண்டுமாறு பணிவோடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சுந்தர பெருமான் வினவ, அம்பிகை, நாங்கள் இருவரும் ஆலயத்துக்கு வருகை தந்து வழிபாடு செய்து எங்களின் பரிபூர்ண திருவுருள் பெற முடியாத பக்தர்களுக்கு 4 மாட வீதிகளில் வளமாக சென்று அருள்வாளிக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு முனிவர்களும் ரிஷிகளும் பக்தகுடி மெய்யன்பர்களும் சிலர் பேசிக் கொண்டார்கள். ஏன் அம்பிகை இடப்பாகம் இருக்கையில் கங்கையை தலையில் சூடினார், தாருகாவன முனிவர்களின் மங்கையின் உள்ளத்தை ஏன் கவர்ந்தார் என்று புறம் பேசினார்கள். ஆகையினாலே அடியேன் கோபம் கொண்டு இறைவனுக்கு முன்பாகவே ஆலயத்தில் வந்து தாளிட்டு கொண்டேன். இந்த 2 கேள்விகளுக்கும் முறையான விடையை கேட்டு வா சுந்தரா என்று அம்பிகை பணித்தருள, அந்த கேள்வியை ஏந்திய வண்ணமாறு சுந்தரர் இறைவனாரை சந்திக்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வானது நடைபெறுகிறது. கைலாசநாத பெருமானே, அம்பிகையின் இந்த கோபத்திற்கு என்ன காரணம் என்று 2 வினாக்களை தங்கள் முன்பாக வைத்திருக்கின்றார். ஏன் உமையொரு வாகனாக இருக்கக்கூடிய நீங்கள் கங்கையை தலையில் தரித்தீர்கள்? தாருகாவன முனிவர்களின் பத்தினிகளின் உள்ளம் கவர் கல்வனாக ஏன் விளங்கினீர்கள் என்று 2 கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு என்ன விடை என்று கேட்கின்றார் என்று சுந்தர பெருமான் கைலாசநாத பெருமானிடம் கேட்க, சுந்தரா, உனக்கு தெரியாதில்லை, பிரெங்கி முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவரின் தவத்தின் பயனை அவர் முழுமையாக அனுபவிக்க இயலாததன் காரணமாக நாரத முனியின் வழிகாட்டுதலின்படி ஆகாய கங்கையில் அவர் செய்யக்கூடிய பித்ரு காரியங்களை முறைமை பெற செய்தால் மட்டுமே அவருக்கு அந்த தவப்பயன் பெறும் என்பதை சுட்டிக்காட்ட, எல்லாமல்ல இறைவனாகிய அடியேனை பிரெங்கு முனிவர் தொடர்ந்து தவம் செய்து தவத்தின் பயனாக ஆகாய கங்கையை அழைக்க வேண்டும் என்று சொல்ல, அடியேன் அழைக்க ஆகாய கங்கையானவள் பூமிக்கு வருகை தருகின்ற தருணத்தில் கோடான கோடி முனிவரும் ரிஷிகளும் ஆகாய கங்கை வரையை கண்டு பயந்து அஞ்சுற்று அவள் வரும் வேகத்தில் இந்த பூமி தாங்காது என்று சொல்ல, அடியேன் தனது ஜடாமுடியை விரித்து கங்கையை தலையில் தரித்து இந்த பூமிக்கு தேவையான பல்லுயிரும் பெருகுமன்னமாறு அடியேன் கங்கையை இப்பூமியில் ஓடவிட்டேன். அதன் காரணமாகவே கங்கையை அடியேன் தலையில் சூடினேன் என்றவும், தாருகாவன முனிவர்கள் தாங்கள் பெற்ற தவத்தின் வலிமையாக அடியேன் தந்த வரத்தின் பயனை அறியாது வேள்வியில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய அவள் பகுதியை அடியனுக்கு தர மறுத்ததின் காரணமாக அவர்களின் ஆணவத்தை அளிக்கும் வண்ணமாறே அடியன் அவர்களுக்கு பிச்சாடனர் வேடம் கொண்டு அவர்கள் ஏந்திய மான், மழு, புலி, அரவம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் எனது அங்கத்தின் அலங்கார பொருளாக மாற்றி அவர்களின் உள்ளம் கவர் கல்வனாக மாறினேன் என்று சொல்லி, ஆணவம், கர்மம், மாயையிலிருந்து இவர்களை அகற்றும் வண்ணமாறே நான் ஆட்கொண்டேன் என்று சொல்லி அவ்விடையை சுந்தர பெருமான் செவிமடுத்து கேட்டு அம்பிகையை சென்று 3வது முறையாக சந்திக்கும் தருணம் விடையச் சொல்லி அம்பிகையை சமாதானம் படுத்தி இறைவனோடு 2 கலத்து அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து பள்ளியிரும் பெருகு சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ இறைவனாரும் கோயிலுக்கு எழுந்தருள் செய்யும் பொருட்டு அவ்விடையை தாங்கி சுந்தரர் பெருமான் அம்பிகையை சந்திக்கக்கூடிய தருணம். கைலாசநாதர் பெருமான் இடப்பாகம் அமர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் பெருகருணை செய்து பெருவாழ்வு வாழ அருள் நல்கக்கூடிய எம்பிராட்டியே, தாங்கள் கேட்ட 2 கேள்விகளுக்கும் கைலாசநாத பெருமான் விடையளித்திருக்கின்றார். பிரெங்கி முனிவரின் சாப விமோச்சனம் பெற்று அவர் செய்யக்கூடிய தவத்தின் பயனை அனுபவிப்பதற்காகவே ஆகாய கங்கையை பூமிக்கு அழைத்து அதற்கில் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாமல்ல பரம்பொருளை நோக்கி தவம் செய்ததின் பயனாக
ஆகாய கங்கையை எம்பெருமான் அழைக்க அவர் வரும் வேகமானது இந்த புவி தாங்காது என்று 33 தேவர்களும் எம்பெருமானை வினவ அவற்றின் வேகத்தை சுழற்சியை நிப்பாட்டுவதற்காகவே எல்லாமல்ல கைலாசநாத பெருமான் தனது ஜடாமுடியை கங்கையை தரித்து பூமிக்கு தேவையான வண்ணம் தந்தருளினார் எனவும் தாருகாவன முனிவர்கள் இறைவனுக்குரிய வேள்விச்சாலையில் அவள் பகுதியை தரமறுத்ததின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஞானச் செருக்கினை ஒடுக்கும் பொருட்டாக பிச்சாடவேனவர் பூண்டு அவர் வேள்வியில் இருந்து ஏவப்பட்ட மான் மழு பொழித்தோல் ஆடை என்று சொல்லக்கூடிய அரவம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நஞ்சு பொருள்களையும் தனது அங்கத்தின் அலங்கார பொருளாக மாற்றி தார்காவன முனிவர்களின் உள்ளம் கவர் கல்வனாக விளந்து அவர்களின் ஆணவம் கர்மம் மாயை அழித்து அவர்களுக்கு ஞானத்தை புகட்டவே இறைவனார் இங்கனம் செய்தாரெனவும் வேறு எந்த ஒரு காரணமில்லை என்று சொல்லி சுந்தரர் பெருமான் அம்பிகையின் கோபத்தை தாழச் செய்து இறைவனாரை சந்தித்து இறைவனாரும் இறைவியாரும் ஒரு சேர ஆலயத்திற்கு வருகை தந்து மானுட பிறவிக்கு மட்டுமல்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று சொல்லக்கூடிய அத்தனை பிறவிகளுக்கும் 16 செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகுகள் பெருமை இளமை வழிதுணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நன்னூல் நுகர்ச்சி என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களையும் நெல்மலைகளாக பொழிந்து இறைவனாரும் இறைவையாரையும் வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை மெய்யன்பர்களும் இல்வாழ்க்கையும் நல்வாழ்க்கையாக மாறுவதற்கு பேரருள் செய்யும் பொருட்டு இறைவையார் தனது கோபத்திலிருந்து தாழ்ந்து இறைவனாரை சந்திக்கக்கூடிய நிகழ்வானது நிகழப்பெறுகின்றது. வளமா சுத்திட்டு பின்னாடி போங்க, பார்த்து பார்த்து பின்னாடி இது போதும் போதும் அவங்க இது பின்னாடி இருக்கு அப்படின்னு நின்னுக்கங்க. என்னம்மா என்னம்மா எத்தனை வரும்? ஒன்னா சேர்ந்து விடுறோம்.
மந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துகர்வாய் முனை பங்கல் திரியாளவாயான் திருநீரே. ஓம் ஸ்ரீமத்சுராசுரமுனிவரசித்த வித்யாதர யக்ஷராட்சச கருடகாந்தர்வ கிண்ணரகிம்புருட பூத பிரேத விசாச்ச சித்தயோகினி சாகினி டாகினி பிரம்மராட்சச மண்டலோ ஜுவாலாமால குலம் ரட்டம் वायो अस्मिन् अभिमादयस्व यूयं पादस्वस्ति विश्वमानः प्रजावन्तो असीमहे
चंद्रवधाकारं चंद्रमौलिं त्रिलोचन तमीशानस्तये ईशानाय स्वाहा ईशानाय स्वाहा ईशानाय स्वाहा ईशान देवताः ॐ नमः शिवाय